கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்து பல ஆண்டுகள் ஆகியும் அவர் குறித்த மர்மங்களும் அருவருக்கத்தக்க உண்மைகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது வெளியாகியுள்ள ஆவணங்களின்படி எப்ஸ்டீன் ஒரு தனிப்பட்ட குழந்தை உற்பத்தி பண்ணையை உருவாக்க திட்டமிட்டிருந்த தகவல் உலகையே உலுக்கியுள்ளது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் எப்ஸ்டீனுக்கு சொந்தமாக சாரோ ராஞ்ச் என்ற பிரம்மாண்டமான பண்ணை வீடு இருந்தது. இந்த இடத்தை ஒரு குழந்தை உற்பத்தி மையமாக மாற்ற அவர் விரும்பினார். அதாவது ஒரே நேரத்தில் சுமார் 20 பெண்களை இந்த பண்ணையில் தங்க வைத்து அவர்களை கர்ப்பமாக்கி தனது வாரிசுகளை உருவாக்க திட்டமிட்டிருந்தார். எப்ஸ்டீனை பொறுத்தவரை தனது DNA மற்றவர்களை விட மிகவும் உயர்தரமானது என்றும் மேன்மையானது என்றும் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். தனது மரபணுவை கொண்டு குழந்தைகளால் இந்த உலகத்தை நிரப்ப வேண்டும் என்ற விபரீத ஆசை அவருக்கு இருந்துள்ளது. எப்ஸ்டீன் அறிவியல் மீது, குறிப்பாக யூஜெனிக்ஸ் எனப்படும் சந்ததி மேம்பாட்டியல் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இதற்காக ஹார்வர்ட், MIT போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகளை சந்தித்து மனித இனத்தை மேம்படுத்துவது என்ற பெயரில் தனது வாரிசுகளை உருவாக்குவது குறித்து விவாதித்துள்ளார். இது மட்டுமன்றி தான் இறந்த பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படலாம் என்ற நம்பிக்கையில் தனது தலையையும் பாலின உறுப்பையும் உறைய வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வழக்கமாக சிறுமிகளை கடத்துவது ஒரு புறம் இருக்க, இந்த திட்டத்திற்காக அவர் மிகவும் படித்த உயர்கல்வி தகுதி வாய்ந்த பெண்களை குறிவைத்துள்ளார். அழகும் அறிவும் உள்ள பெண்களின் மூலமாகத்தான் தனது குழந்தைகளை உருவாக்க நினைத்த அவர் இதற்காக பல விருந்துகளில் விஞ்ஞானிகள் மற்றும் கல்வியாளர்களுடன் நெருங்கி பழகியுள்ளார். பணமும் அதிகாரமும் இருந்தால் இயற்கையையே விலைக்கு வாங்கிவிடலாம் என்று எப்ஸ்டீன் நினைத்ததாலேயே இந்த தகவல்கள் காட்டுகின்றன. நல்ல வேளையாக அவர் உயிருடன் இல்லாததால் இந்த விபரீத திட்டம் நிறைவேறாமல் போனது என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.